கவி சக்கரவர்த்தி கம்பரே வணக்கம். மயனின் மகள், இலங்கையின் அரசி, ராவணனின் மனைவி மண்டோதரி பேசுகிறேன். ஆயிரம் ஆண்டுகளாக என்னுள் அடக்கி வைத்திருந்த ஆதங்கத்தை கொஞ்சம் கொட்டி தீர்க்க வந்துள்ளேன். அண்ணலாகிய ஜானகி இவள் என என்னை பார்த்து இவள் தான் சீதையோ என ஹனுமனே ஒரு நிமிடம் எண்ணி வேந்தான் என எழுதீரே. ராமன் கண்ட அந்த மானை என் கணவன் கண்டிருந்தால் யுத்த கண்டமே கண்டிருக்க வேண்டாம். ராமனையும் சீதையையும் என் கணவன் ராவணையும் பற்றி பேச ஊரே இருக்கிறது. ஆனால் என்னை பற்றி பேச யாருமே இல்லை என யோசித்தேன். பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் நான் பேசாமல் போனதால் தான் என்னை பற்றி யாருமே பேசவில்லை. கம்பரே, என்னுள் பெண்மை இருந்தது என்று, ஆனால் கற்பு என்னும் பெண்மை இருந்தது என்று என் கணவன் தடம் மாறும்போது தடுத்து நிறுத்தி திருத்தும் சொல் வன்மையை மட்டும் படைக்காமல் விட்டுவிட்டீரா? மூக்க எழுந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பத்த வைத்து என் கணவனின் சிந்தனையில் சீதையை விதைத்தாலே. எல்லாம் மறந்தும் தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாமல் மதிகெட்டு நின்றானே என் கணவன். அப்பொழுதாவது நான் பேசியிருக்க வேண்டும். சங்கரன் கொடுத்த வாளால் சடாயுதின் சிறகை கொய்ந்து வலிந்து கடத்தி வந்த சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தானே, அப்பொழுதாவது நான் பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு ஏன் என் மகன் அக்குக்குமரனை ஹனுமன் தரையோடு தரையாய் தேய்த்து கொன்றானே, வயிற்று பிசைந்து நின்றேனே, அப்பொழுதாவது போதும் இந்த பாவங்கள் பொங்கி என நான் பேசியிருக்க வேண்டும். என் தலைமகன் இந்திரசித்தன் தலையில்லாமல் கிடந்த போது தான் தலையில் கை வைத்து வாயை திறந்தேன். அதுவும் புலம்புவதற்காகத்தான். ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாரி பாடத்தானா? சொல்லும் கம்பரே, சொல்லும். என் கணவன் மாண்டு கிடந்த போது நான் கதறி அழுதேனே, என் பிள்ளை மாண்டு கிடந்த போது நான் பார்த்து அழுதேனே. அப்பொழுது கூட இதற்கெல்லாம் காரணம் நீதான் ராவணா என்று சொல்ல துணிச்சல் இல்லாதவளாய் அஞ்சினேன் அஞ்சினேன். அச்சீதை என்னும் அமுதாலான நெஞ்சினால் இலங்கை வேந்தன் நாடு இத்தாகி நின்றதோ என்று அப்பாவி பெண் சீதையைத்தான் நஞ்சினேன். சீதையின் கற்பு தீயை சுட்டது என்று நீ எழுதி வைத்தது உண்மை என்றால் எனது கற்பு பிழையின்றி தெளிந்தும் பிறன்மனையை பார்த்து அந்த தீயவனை சுட்டிருக்க வேண்டாமா? என்னையும் என் குணத்தையும் சுட்டதுக்கு அப்புறம்தான் அவனை சுடும் என்றால் சுட்டால் என்ன விட்டால் என்ன? நான் வென்றேனா தோத்தேனா? இனியாவது கம்பராமாயணத்தை திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் என் பாத்திரத்தை கொஞ்சம் திருத்தி எழுதுங்கள். என் பாத்திரத்தை திருத்தி எழுதும் போது அறமும் திண்மையும் இருக்கட்டும் போதும். வீரமும் உறுதியும் துணிச்சலும் கொஞ்சம் சுயமரியாதையும் சேர்த்து எழுதுங்கள். நன்றி, வணக்கம். கல்லெடுத்து தெற்கில் தெய்வமான மரத்தமிழச்சி நான், மறக்க முடியாத தமிழச்சியும் நான் தான். பூம்புகார் என் ஊர். புகார் நகரில் வாழ்க்கைப்பட்டு பொற்கொலன் கொடுத்த பொய் புகாரில் வாழ்க்கைப்பட்டு போன என் கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆனால் என்னை பற்றி சுற்றி வளர்த்திருக்கும் கற்பு கதை தான் என்னை கவலைப்படுத்துகிறது. என்னை மட்டும் கற்புக்கரசி என்று சொல்வது ஏன்? கணவனை பொறுத்ததாலா, மதுரையை எரித்ததாலா? தவறே செய்தாலும் கணவனை மட்டும் எரித்து விடக்கூடாது. மன்னனே என்றாலும் மன்னவனுக்காக எரிக்க வேண்டும். பெய் என்றால் மழை பெய்ய வேண்டும். வள்ளுவன் அழைத்தால் வாசுகியின் கயிறு பாதியில் நிற்க வேண்டும். இவையெல்லாம் பெண்களுக்கு எதிரான சமூகத்தின் சாணியக்கத்தனங்கள். கற்பு என்பதை வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கமாக மட்டுமே பார்க்கும் இந்த உலகம் சமூகத்திடம் ஒரு கேள்வி. அரசிக்கு ஆண்பால் அரசன் என்றால் கற்புக்கரசிக்கு ஆண்பால் கற்புக்கரசன் என்ற வார்த்தையாக கூட முடியவில்லை. ஆனால் பெண்கள் அதை வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும். யார் வந்து கேட்டார்கள் எனக்கான நியாயத்தை? என் மாமன் மாசாத்துவர் கேட்டாரா? என் தந்தை மாநாயகன் தான் வாய் திறந்தாரா? பாவம், என் அன்னையும் அத்தையும் என்ன செய்வார்கள்? காப்பியத்தில் பெயர் கூட சொல்லப்படாத வாயில்லா பூச்சி அவர்கள். மாதவிய கதி என்று கடந்த போது என் தோழி சொன்னாள், பொய்கையில் நீராடி பூசைகள் செய்தால் போனவன் வருவன் என்றால். பொய்கையில் நீராடலும் பூசைகளும் தான் என் கணவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அந்த பிச்சை காதல் எனக்கு தேவையில்லை. பீரென்ன என்ற ஒற்றை சொல்லால் மறுத்தவன் நான். அந்த தன்மானத்தை பேசுவர் யாரும் இல்லை, எரிந்த கதை பேசுகிறார். கற்பு கற்பு என்று சொல்லி நான் ஒடுக்கப்பட்டேன். கணிகை என்று மாதவி ஒதுக்கப்பட்டாள். ஒடுக்குவதோ ஒதுக்குவதோ எப்படி பார்த்தாலும் தண்டனையை பெண்கள் அனுபவிப்பதுதான் இங்கே எழுதப்படாத ஒரு சட்டம். 12 ஆண்டுகள் தனிமை தாபம். மாதவியோடு மனம் கசங்கி வந்தான் கோவலன். என்னிடம் ஒரு சராசரி பெண்ணிற்குரிய அழுகை இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. மதுரைக்கு எழுக என்று சொன்ன போது மறு பேதம் சொல்லாமல் எழுந்து அவன் பின் சென்றேனே, அந்த இடத்தில் நான் காத்த மௌனம் இருக்கிறதே. அந்த மணி வலிமையே என் கற்பு. கற்பேனும் திண்மை உண்டாக பிரிநேர்ந்து மனத்தின்மையே கற்பு என்று சொன்னான் வள்ளுவன். அந்த வகையிலே நான் கற்புக்கரசிதான். அவ்வளவு ஏன், பரத்தை என்ற பழிக்கப்பட்ட குலத்திலே பிறந்தாலும் தான் துறவியாகி தன் மகளையும் துறவியாக்கி இந்த சமூகத்திலேயே மிக பெரிய கட்டுடைப்பை செய்தாலே அந்த மாதவி.
அவளும் ஆகச் சிறந்த கற்புக்கரசி தான். வாழ்கின்ற காலமெல்லாம் எங்களை வாழ விடாமல் செய்ய விட்டு அக்கினி அம்மன் கண்ணாத்தை இசையாக வணங்குகிறீர்கள். அப்போதும் நீங்கள் வாழ்வதற்கு போதும், தெய்வங்கள் வாழ்வதற்கு துளியும் விருப்பமில்லை எங்களுக்கு. வாழும்போதே மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து விடுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. ராவணன் 10 தலை கொண்டவன், சீதையை தூக்கிச் சென்றவன், ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன். 3 வரிகளுக்குள் என் வரலாற்றை முடித்து காட்டுபவளே ராவணன், ராவணேஸ்வரன் பேசுகிறேன். என் உயரத்தை சொல்ல ராவண கவிதம் எதற்கு? கம்பளி நின்று பேசி காட்டுகிறேன். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னவா? ராவண ராஜ்யம் தெரியுமா? என் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று என் காலன் கூட நடுங்குவான். சொன்னது நான் கிடையாது, எதிராளி அனுமன். என் நகரத்தை சுத்தம் செய்தவர், நான் வென்றெடுத்த தேவாய தேவர். ஆனால் பாவன் மக்கள் அவர்கள் கொண்டாட்டம் என்றால் தெரியாது. காரணம், உலகத்தில் கவலை ஒன்று இருப்பது தெரிந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும். இசையும் பாடலுமே மட்டும் கேட்டு கேட்டு பழகிய காது என் மக்களின் காது. அவர்களுக்கு ஒரு நாளும் அழுகையும் புலம்பலும் என்னவென்றே தெரியாது. ஒரு நாள் தெரிய வந்தது. அண்ணா என்று ரத்தம் சொட்ட சொட்ட சூர்பனகி ஓடி வந்து காலில் கண்ட அந்த நாள் அவர்களுக்கு அழுகை தெரிந்தது. யார் என்ன சொல்வது? எனக்கே தெரியும் என்னுடைய சாப காரணம், நான் செய்த தவறு. யாராவது சொல்ல முடியுமா என் கோபம் தவறு? வரலாறு முழுக்க வீழ்த்தப்பட்டால் அவன் வீரன் கிடையாது, அப்படித்தானே? இனி 3 லோகத்திலும் என்னால் வெல்லப்படுவதற்கு எவனுமே இல்லை என்று 20 கைகளையும் சும்மா வைத்திருப்பது எப்பேற்பட்ட கொடுமை! பாவம், யானைகளோடு சண்டை போட்டேன். சிவன் பக்தன் நான். கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்ன, தூக்கி பார்த்து தோல்வியடைந்தேன். நான் தோர்த்து போனேன். ஆனால் ஒருபோதும் அது என் சிறுமையில் சேர்த்தது கிடையாது. கைலாயத்தை அசைத்து பார்த்தவன் என்று என் பெருமையை தான் சேர்த்தேன். காரணம், காண முயல் அம்பு என்னுடையது கிடையாது. யானை பிழைத்த வேலையேந்தி இணைந்த ராவணன். நண்பர்களே, ஒட்டுமொத்த காப்பியமும் ராவணனை அரகனாக பார்த்தது, ஆனால் ராமனை நாயகனாக பார்த்தது, கடவுளாக பார்த்தது. அந்த கடவுளாக பார்த்தது. அப்படிப்பட்ட ராமனே இந்த உலகத்தில் பேசப்படுவான் என்றால் எதிர்த்து நின்று செத்து போன இந்த ராவணனும் வேதம் உள்ள வரைக்கும் பேசப்பட்டு கொண்டுதான் இருப்பான். ஒரு முறை சுற்றி பாருங்கள். 10 தலை சரிவதற்கு முன் இறுதி போரில் அந்த தருணத்தில் சொல்லிவிட்டு தான் சென்றேன். இன்றைய நாளில் சீதை வயிற்றில் அடித்து கொண்டு அழுவாள், இல்லை என்றால் என் மனைவி மண்டோதரி அதையே செய்வாள் என்று. நான் வாழ்ந்தபோது என் முகம் எத்தனை மடங்கு பிரகாசமாக இருந்ததோ, செத்து தரையில் கிடக்கும் போது அதைவிட 3 மடங்கு பிரகாசமாக இருந்தது. நம்பவில்லை என்றால் நேரில் பார்த்த ராமனே சாட்சி. யாராவது சொன்னால் ராவணன் சொன்னான் என்று திருப்பி சொல்லுங்கள். இதுவரை இந்தியாவில் இதிகாசத்தில் என்னை போல ஒரு எதிர்நிலை பாத்திரம் எழுதியது கிடையாது. ராவணன் ஒரு நாளும் இறங்கத்தட்டவன் அல்ல. அவன் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி கோவில் கட்டி வணங்கத்தட்டவன் தான். நன்றி, வணக்கம். உங்களின் அரசியல் சிமுழுக்குள் அடைக்க நினைப்பவர்களே, அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் வந்திருக்கிறேன். வணக்கம். உங்களை பற்றி அறிந்து வந்ததில் ஒரு சிலதை சொல்லட்டுமா? ஆதாரம் இல்லாமல் பேசுவதில் தான் உங்கள் அரசியலே ஆரம்பிக்கிறது. அடிமைகளை வைத்து ஆலயம் கட்டியதாய் கதை கட்டினீர்கள். ஆலய பணியில் சோழ மண்டலத்தின் அனைத்து குடிகளின் பங்கும் இருக்கிறது. அப்படி என்றால் சோழ மண்டலம் என்ன அடிமை தேசமா? இந்த ராஜராஜ ஆட்சியில் பெண்மையை இழிவுபடுத்தியதாய் புரளியை கிளப்பினீர்கள். அதிகாரன் என்ற சொல்லுக்கு இணையாய் அதிகாராட்சி சொல்லை தந்து பெண்மையை உயர்த்திய வம்சம்டா எங்கள் வம்சம். அந்தர்களை மட்டும் ஆதரித்தேன் என்றீர்கள். பெரிய கோவிலில் வடமொழியில் போது அந்தர்கள் 3 பேர் தாய் தமிழ் திருமுறையை ஓத 48 ஓதுவார்கள். உடுக்கை அடிக்க மத்தளம் வாசிக்க 2 என தமிழ் முழங்க 50 பேர் கணக்கில் 50 பெரிதா 3 புலி பெரிதா, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வந்தபடி கூவாதீர். சலவை செய்பவர்களில் இருந்து சிலை வடிப்பவர் வரை எல்லா துறையையும் ஆதரித்தவன் நான். நீங்கள் ஒரு துறையை மட்டும் உருப்படியாக செய்கிறீர்கள், நன்றாக சாயம் பூசுகிறீர்கள். யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராயாகலாம் என்பதற்கு ஆரம்ப விதை போட்டதே நான் தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அறுவடை செய்தவர் கலைஞர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராயாகலாம் என்பது அது சட்டம் அல்ல. 1000 காலத்து பயிர் ஏழைகளுக்கு ஆடுகளை கொடுப்பேன். அது 120 பெரிய பின் 60 ஆடுகளை இன்னொரு பயனாளிக்கு கொடுப்பேன். இலவசத்தை முதலில் கொடுத்ததே நான் தான். நான் மீனை கொடுக்கவில்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் மீன் குழம்பியே கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என் மகளுக்கு விமலாதித்தனை கலப்பு மனம் செய்து வைத்தேன். இரும்பு தொழில் செய்யும் கருமார்களுக்கு பூணூல் அணிவித்து மகிழ்ந்தேன். தர்ச்சர் முதல் ராவிதர் வரை என் பெயரையே பட்டமாக வழங்கி கௌரவித்தேன்.
சமத்துவபுரமே என்னிலிருந்து தான் தொடங்கியது. அதை தொடங்கியவர் யார் என்று சொல்ல வேண்டுமா? சமய இறைவர்கள் மூவரில் இருந்து அந்த தேவாத சுவடிகளை எடுப்பதற்காக தில்லைக்கு சென்றேன் பொற்சிகளோடு. இவள் உயரத்தை சிலகரனுக்கு தர மறுத்தார்கள். நடனமாடியவன் இருக்கிறானே நடராசன், அவனும் சிலைதானே என கேட்டேன். மறுபின்றி சுவடைகளை கையில் தந்தீர்கள். நான் மட்டும் இல்லை என்றால் தேவாத மூவர் வரலாறு இல்லை, திருமுறைகள் ஏன் பெரிய புராணமே இல்லை. தமிழ் இலக்கியத்தின் 300 ஆண்டுகள் இன்னொரு காலமாகவே மாறிவிடும். இப்போது சொல்லுங்கள், நான் இந்து மன்னனா தமிழ் மன்னனா? அட அறிவு ஜீவிகளே, அங்க எல்லா இனத்தவரும் ஆலயத்தில் கூட்டினேன். நீங்கள் அடுத்தவரை உள்ளே வரவிடாமல் கதவை இழுத்தி பூட்டுகிறீர்கள். தவித்த மக்கள் குடித்த நீரில் பலம் கலந்தீர்கள் நீங்கள். ஆலய விளக்கு தடை பெறக்கூடாது என்று தாய்ப்பாலில் தாய் எடுத்தார் என் நாட்டில் ஒரு தாய். உங்கள் இருவரில் யார் பெரியவர்? என் சந்ததியினர் என் சாதனையை அறிவதில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்று நம்பினேன். என் சாதி என்ன என்பதில் தானே ஆர்வமாக இருக்கிறீர்கள். உங்கள் அரசியல் விளையாட்டுக்குள் உருக்கி விளையாட இதிகாசத்தில் பிறந்த சூரிய புதல்வன் அல்ல நான். இந்த மண்ணில் பிறந்த சுத்த தமிழ் மன்னன், அந்த சூரியனுக்கே நிகரானவன். இனியும் உச்சியை நோக்கி உமலை நினைக்காதீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சாமி வந்து பேசிய காலம் மலையேறி போச்சு. வாழும் சாமி பற்றி பேசுவது இன்று எனது பேச்சு. இது இந்தியனின் மூச்சு. வீட்டை ஊரை காத்து நிற்கும் எல்லை கருப்பும் அவன்தான். நாட்டின் எல்லை காத்து நிற்கும் ஐயனாரும் அவன்தான். நாட்டை காக்க தம் உயிரை முந்தி வந்து தருவான். காளி காட்டு கற்பன் கந்தன் கடமன் வரிசையில் அவனும் வருவான். பண்டிகை நாளும் கிடையாது, ஊர் கொண்டாட்டங்கள் கிடையாது. மண்டி கிடைக்கும் காடுகளில் மறைந்தே காவல் காத்திடுவான். எங்கிருந்தோ குண்டு வரும், இடது கையை துளைத்துவிடும். அங்கிருந்து மருந்தளிக்க 108ம் கிடையாது. பனியில் மழையில் கடும் வெயிலில் காவல் காத்து நிற்கையிலே கொடும் பிணியில் மாண்டு தம் உறவை தவிக்க விட்டவர் எத்தனை பேர். மனம் முடித்த மறுநாளே படைக்கு சென்றவர் எத்தனை பேர். எல்லை போரில் நாட்டுக்காக உயிர் நீத்த மகன்கள் எத்தனை பேர். அனுப்ப வேறு பிள்ளையிலேயே என அழுத தாய்கள் எத்தனை பேர். தன் கருவை மனைவி சுமக்கின்றாள் என காத்திருக்கும் வேளையிலே காஷ்மீரத்தின் கலவரத்தில் உடல் கருகி செத்தவர்கள் எத்தனை பேர். தகப்பனோ தாயோ செத்தாலும் தகவல் சொல்ல முடியாது. உச்சி மலையில் அவன் நிற்பான், ஓடி வரவும் முடியாது. எத்தனை தியாகம் அவருக்கிணையாய் இமயமலையும் கடுகாகும். அவர் சிந்திய செந்நீர் வெப்பத்தில் சுந்தரவனமும் சருகாகும். நியாயகராக உமக்கு திரையில் வந்தவர் இருந்திருப்பார். திரையில் நடிகர் தோன்றிடுவார், எதிரிகள் அவரை சூழ்ந்திடுவார். எத்தனை குண்டுகள் வந்தாலும் எதுவும் அவர்கள் மீது பாயாது. எத்தனை குண்டுகள் சுட்டாலும் வாயார் கடித்து துப்பிடுவார். நடிகர் ஒற்றை குண்டால் சுட்டாலும் அது 100 பேரை சாய்த்துவிடும். அந்த வித்தை மட்டும் இங்கு விளங்கவில்லை. அப்படி ஒரு கருவினமும் கிடைக்கவில்லை. வீரர் நாட்டை காக்கும் பணி முடிந்ததும் நன்றாய் ஓய்வெடுக்காமல் பிறர் வீட்டு கதவு வங்கிகளை காக்கும் கூர்கா ஆகின்றார். எழுதும் பாலை ஏடுகளில் நடிகர் படங்கள் எதற்கு? வெறும் விழுதாய் அல்ல, வேறாய் காக்கும் வீரர்கள் இருந்தால் சிறப்பு. ராஞ்சி பெற்ற வீரர் பற்றி நானிலமே அறியும். காஞ்சிபுரத்து அபிமந்தனை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? தனி விமானம் தர மறுத்ததால் 40 பேரை எழுந்தோம். புல்வாமாவில் மடிந்தவரை அடுத்த ஆண்டே மறந்தோம். 1,00,000 பேர் உடல் சுமந்து சிதை வரைக்கும் சென்றோம். நம் கடமை முடிந்ததும் மறந்துவிட்டோம். அவர் குடும்பத்திற்காக யார் நின்றோம்? ஆண்டுதோறும் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தின் போதும் போரில் மாண்ட குடும்பம் வீரம் காக்க உறுதி ஏற்போம் வாரும். வெறும் சிவப்பு பவுடர் பூசி இருக்கும் நடிகர்கள் இல்லை சாமிகளே. சிவப்பு ரத்தம் பூசி இருக்கும் வீரர்கள் எல்லை சாமிகளே. இராணுவ வீரர்கள் எல்லை சாமிகளே. நாம் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்கு எல்லை போரில் தவம் இருக்கும். அந்த வீரர் கதையை தலைமுறைக்கும் படிப்போம். அவர் தியாகம் போன்ற நிமிர்ந்து சலாம் அடிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அறம் போதித்த பாரத காப்பியம் மாபெரும் பல வீரர்களை சுமந்து நின்றது. ஆனால் இந்த ஒரு வீரனுடைய பெயர் மட்டும் யானையின் பாத சுவடுகள் போல ஆழ பதிக்க என் மனதில் நின்றது. அவன்தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன், கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன், அறத்தையும் மரத்தையும் தன் அடையாளமாக்கிய அங்க தேசத்து அரசன் கர்ணன். அவன் கொடுத்தே பழக்கப்பட்டவன். அவனுக்காக கேட்க துடிக்கிறது என்னுடைய மனம். சுற்றி 100 படைகள் இருந்து சுயம்பாய் அவன் நின்ற போது சூரிய புத்திரனா? கூடியிருந்த சபைதனிலே வில்லால் வென்ற வீரன் அவன். சொல்லால் தலை குனிந்த போது சூத புத்திரனா? கொடுத்தே தேய்ந்த கரங்கள் ஏங்கியது 2ற்காக. இருக்கும்போது தன் திறமைக்கான அங்கீகாரம், இறக்கும்போது தருவாயில் தன்னை பெற்ற தாயினுடைய மடி.
பாரதத்தின் இயக்குனர் கிருஷ்ணன், அவன் ஒரு உளவியல் மருத்துவன். பீஷ்மரின் பலவீனம் சிகண்டு போர்க்களம் இறக்கினான். துரோணனின் பலவீனம் அஸ்வத்தாமன் மடிந்தான் என்று உரைக்கச் சொன்னான். துரியனின் பலவீனம் கோபம் கிட்டும் சமயங்களெல்லாம் என தூண்டினான். ஆனால் பல வியூகங்கள் அனைத்தும் வாசுதேவனின் சூட்சமத்திற்கு ஆட்படாத ஒரே வீரன் கர்ணன். ராட்சச வண்டு அவன் துடையை துளைத்த போது இருந்த வலியை விட இந்த சமூகம் அவன் மீது தொடுத்த கேள்வியின் வலி ஆழமானது. அதற்கு பதிலளிக்க வேண்டாமா? அது சரி, அன்னையப்பனின் துணையும் இல்லை, ஆசான் சாபம் சுமந்த பிள்ளை. அதர்மம் பக்கம் நின்றதாலே ஏதோ ஆண்டவனும் அவன் பக்கம் இல்லை, வேறு என்னதான் நின்றது? சாதி மதம் குலம் இம்மூன்றுக்கும் அப்பாற்பட்ட திறமை இருந்தது வாசெல்வம் குருஷேத்திர போருக்கு என்றார். 17வது நாள் போர் நடைபெறுகிறது. கர்ணனை சாகாத காப்பாற்றுகிறாள் தர்மதேவன். ஏனெனில் அவன் அள்ளி கொடுத்த வள்ளல். தர்மம் தலை காக்கும் என்பது கூற்று. இருப்பினும் செஞ்சோற்றை கடந்து இருக்க சேராத இடம் சேர்ந்தவன் மடிந்தாக வேண்டும் என்கிறது அவனோட விதி. கர்ணன் ஒருபோதும் வீழவில்லை, வீழ்த்தப்படுகிறான். கண்ணனோ ஒரு வேதியர் உருவில் தோன்றி கண்ணனுடைய அனைத்து புண்ணியங்களையும் தானமாக பெறுகிறார். பிறகு கர்ணா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்கிறார். நாம இருந்தால் சொர்க்கம் வேண்டும், இறைவன் திருவடி வேண்டும், திறவா வர வேண்டும் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் மரணத்தில் விளிம்பில் இருந்த அந்த மாவீரன் கேட்டது யாதெனில், அல்லல் வெவ்விலையில் இன்னமும் முப்புறமும் உண்டாயினும் ஏழேழு பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையாகி இதயம் நீ அளிக்க வேண்டும் என்று கேட்டார். ஈகையின் உச்சத்தை இறக்கும் தருவாயில் எடுத்துரைத்தான். வருங்காலத்தில் பிறக்க இருக்கும் கண்ணன்களை தாய் தந்தையரால் கொண்டாடப்பட வேண்டும், ஆசான்களால் அரவணைக்கப்பட வேண்டும், சமூகத்தால் போற்றப்பட வேண்டும். இனி வளரும் தலைமுறையில் தர்மம் வழி நடக்கட்டும். போற்றுவோம் கர்ணன். நன்றி, வணக்கம்.